ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டுருக்கோம். இன்றைய தினம் 621வது நாமாவளியாக ஓம் பக்த சுப்ரியாய நமஹ. முருகப்பெருமான தன் பக்தர்களிடம் அன்புடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இந்த நாமாவளி பக்தர்களிடம் மிகவும் பிரியமாக இருப்பாராம். அப்போ இறைவன் ஏதாவது பாரபட்சம் காமிக்கிறாரா அப்படின்றது நமக்கு தோணும். ஏன்னா பக்தர்கள் அப்படின்னும்போது அதுக்கு எதிர்ப்பதம் ஒன்று உண்டு. அதாவது இரவு அப்படின்னா பகல்னு ஒன்று உண்டு, மேடு அப்படின்னா ஒரு பள்ளம்னு ஒன்று இருக்கும். அப்போ பக்தர்கள் அப்படின்னா பக்தர்கள் அல்லாதவரும் இருக்கா. அப்போ இறைவன் அப்போ ஒத்தவாளுக்கு மட்டும் மாறுவாரா அப்படின்னா, இறைவன் எப்போ ஏற்பட்டவர், அவருடைய தன்மை என்ன, நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு. இறைவன் நடுநிலையோடு இருக்கார். இது நம்ம கேட்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். சுவாமி பஞ்சகிருத்தியத்தை பண்ணுறார், எல்லாருக்காகவும் பண்ணுறார். இந்த பிரபஞ்ச சிருஷ்டியிலிருந்து ஸ்திதி, சம்ஹாரம், திரோபவம், அனுகிரகம், இதை எல்லாத்தையுமே அவர் கர்மாவாக, அதாவது பஞ்சகிருத்தியமாக செஞ்சுட்டே இருக்கார். அப்போ யார் பக்தர்கள் அப்படின்னா, இறைவனை நாடக்கூடியவர்கள், அந்த இறை தன்மையை உணரக்கூடியவர்கள். அதனால தான் அன்போடு வந்து உன் தாள் பணிந்து ஐம்பூதம் ஒன்ற நினையாமல் அப்படின்வார். இறைவனிடத்தில் அன்பு கொண்டு இறைவனை நாடி வருபவர்களுக்கு அந்த பலன் தானாக கிடைச்சிடும். எப்படி ஒரு வெய்ய காலமாக இருந்தாலும் மர நிழலில் போய் நின்னால் நிழல் கிடைக்குதோ, வெயிலுடைய தாக்கம் குறைஞ்சிடுமோ, அது மாதிரி இறைவன். அப்போ நம்ம பயன்படுத்திக்கணும் அந்த இறை சக்தின்றதை. அப்போ பக்தர்களுக்கு அவர் என்ன பண்ணுறாருனா, எல்லா பாக்கியத்தையும் தானாக கொடுத்துட்றார். எதால்? பக்தர்கள் இறைவனை நாடுவதால். அதனால தான் அழகாக கந்தர அலங்காரத்தில் சொல்லுவார், நீல சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார் சிவயோகிகளே, காலத்தை வென்றிருப்பார் வெறும் கர்மிகளே அப்படின்றார். முருகப்பெருமான் அந்த நீல சிகண்டியில் ஏறி வரக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த இறைவன், அவருடைய தன்மை என்ன? சீலம் அப்படின்னா ஒழுக்கம், சத்தியம், இதெல்லாம் மெய்ப்பொருள்னு அர்த்தம். அப்போ இறைவனே உபதேசித்த அந்த மெய்ப்பொருளை, குருநாதன் சொன்ன அதுன்னா இறைவனே உபதேசித்த அந்த மெய்ப்பொருள் சத்தியத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கிறாளோ அவளுக்கு முருகப்பெருமான் எந்த நேரத்திலையும் வருவார், காட்சி கொடுப்பார். அவள் யார் அப்படின்னா சிவ யோகிகளாக மாறுவா. அவள் தான் காலத்தையே வென்று இருக்க முடியும். அதாவது மாலையனாதி தேவர்களுக்கும் காலம் உண்டு, ஆனால் முருகப்பெருமானுடைய அருள் பெற்றவாளுக்கு காலத்தையும் வென்று இருப்பார் அப்படின்றார். அவள் யார் அப்படின்னா அவள் தான் சிவயோகிகள், அதாவது இறைவனுடைய அருள் பெற்றவர்கள்னு அர்த்தம். மரிப்பார் வெறும் கர்மிகளே, அந்த ஞான நெறியை நாடாது வெறும் கண்மத்தையே அனுசரிக்கவாளுக்கு காலத்துக்கு உட்பட்டு அந்த ஜீவன் பயனற்றதாக ஆகிடும், பிறப்பு பயனற்றதாக ஆகிடும். எப்படி நம்ம நல்லதை நாடும்போது நல்லது கிடைக்குதோ, அது மாதிரி இந்த ஆத்மா இறைவனை நாடும் பொழுது இறைவனுடைய அருள் தானாக கிடைச்சிடும். அப்போ அந்த பக்தர்கள்கிட்ட இறைவன் பிரியமாக இருக்கார், அவளுக்கு அனுகிரகத்தை பண்ணுறார் அப்படின்னா அதுவும் அவருடைய கருணை தான். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்றாலே, அது மாதிரி அன்பு வைப்பதற்கான அன்பை கொடுப்பவனும் இறைவன் தான். அப்படி அன்பு வைக்கிறவாளுக்கு எல்லா பாக்கியத்தையும் அவரே கொடுத்துட்றார். அப்பேற்பட்ட இறைவன் அந்த அடியார்களுக்கு அன்புடையவராக இருக்கார்ன்றது தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் பக்த சுப்ரியாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.